வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உலக வரலாற்றில் மிகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மதங்களில் ஒன்றான கிறிஸ்தவ மதம் உலகம் முழுவதும் எப்படி பரவியது என்பதை பார்க்கப் போகிறோம். ஒரு சிறிய யூத கூட்டத்திலிருந்து தொடங்கி எவ்வாறு கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொட்டது. இந்த பயணம் சம்பவங்களும் பேரரசுகளும் பிரசாரகர்களும் கலாச்சார மாற்றங்களும் நிரம்பிய ஒன்று. இயேசுவின் காலமும் ஆரம்ப கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ வரலாறு இயேசு கிறிஸ்துவோடு துவங்குகிறது. இயேசு கலிலேயிலும் யூதேயாவிலும் வாழ்ந்தார். அன்பு, மன்னிப்பு, சமத்துவம், கருணை போன்ற செய்திகளை போதித்தார். அவரது வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவை அவரது சீடர்களை ஆழமாக தொட்டன. அவர் இறந்த பின் அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, பவுல் பிரசங்கிக்கத் தொடங்கினர். அவர்கள் பெரும்பாலும் தேவாலயங்களில்லாமல் வீடுகளில், சந்தைகளில், தெருக்களில் போதித்தனர். குறிப்பாக பவுல் அப்போஸ்தலின் பயணங்கள் சிரியா, துருக்கி, கிரீஸ், ரோம் இந்த இடங்களில் பல தேவாலயங்களை தொடங்கின. இதுவே கிறிஸ்தவத்தின் உலக பரவலுக்கு முதல் அடித்தளம். ரோம பேரரசில் வளர்ச்சி. முதலில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். அவர்கள் கொடுமையாக தண்டிக்கப்பட்டாலும் தங்கள் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த உறுதியும் சமூக சேவைகளும் ரோமியர்களை கவரத் துவங்கின. பின் ஒரு பெரிய திருப்பம். 31 ரோம பேரரசர் கான்ஸ்டான்டின் மிலான் உத்தரவு வெளியிட்டார். இதனால் கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பு பெற்றனர். சிறிது காலத்தில் 38 கிறிஸ்தவம் ரோம பேரரசின் அதிகாரப்பூர்வ மதமாக அறிவிக்கப்பட்டது. ரோம பேரரசின் சாலைகள், வர்த்தக வழிகள், மொழி ஒற்றுமை இவை கிறிஸ்தவம் விரைவாக பரவ உதவின. பைசாந்திய பேரரசும் கிழக்கு கிறிஸ்தவமும். மேற்கில் ரோம பேரரசு வீழ்ந்தாலும் கிழக்கில் பைசாந்திய பேரரசு நீண்ட நாள் வளர்ச்சி பெற்றது. அது கிரீஸ், பால்கன், ரஷ்யா, மத்திய ஆசியா பகுதிகளில் கிறிஸ்தவத்தை பரப்பியது. கிழக்கு தேவாலயம் ஆர்த்தடாக்ஸ் என அழைக்கப்படுகிறது. ரஷ்யா, உக்ரைன், கிரீஸ், செர்பியா ஆகிய நாடுகள் இந்த மரபை ஏற்றுக்கொண்டன. இஸ்லாமிய பேரரசின் எழுச்சி. 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் விரைவாக பரவியது. இதனால் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவம் குறைந்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அந்த பகுதிகளில் மருத்துவம், கல்வி, மொழிபெயர்ப்பு பணிகள் மூலம் தங்கள் சமூகத்தை பாதுகாத்தனர். நடுவேகாலம் மிஷனரி யுகம். 11ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க துவங்கினர். கிறிஸ்தவ மதகுருக்கள். இலங்கை, இந்தியா, சீனா முயற்சித்து சென்றாலும் அந்த காலத்தில் பரவல் மிக குறைவு. பெரிய மாற்றம் வர வேண்டும். அது ஆய்வாளர்களின் காலத்துடன் வந்தது. கண்டுபிடிப்புகள். கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய விரிவாக்கம். 15-16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் கடல் வழியாக புதிய நாடுகளை கண்டுபிடித்தனர். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா கடற்கரை, இந்தியா, தென்கிழக்கு ஆசியா. அவர்களுடன் பிரசாரகர்கள், மதப்பணியாளர்கள், கத்தோலிக்க சமுதாயங்கள் பயணம் செய்தனர். அமெரிக்காவில் பரவல். ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆய்வாளர்கள் கத்தோலிக்க பிரசாரகர்களுடன் அமெரிக்கா சென்றனர். இஸ்பானிய பிரசாரகர்கள் மெக்சிகோ, பெரு, பிரேசில் இவற்றில் விரைவாக தேவாலயங்களை அமைத்தனர். ஆசியாவில் பரவல். பிரபல பிரசாரகர் ஜேவியர் இந்தியா, ஜப்பான், மக்காவிலிருந்து சீனா வரையில் பயணம் செய்தார். ஆப்பிரிக்காவில் பரவல். ஐரோப்பிய குடியேற்ற அரசுகளுடன் மிஷனரிகள் சென்றனர். அவர்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள் கட்டினர். இதனால் ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவம் மிகவும் விரைவாக வளர்ந்தது. புரொட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சி. 1500களில் மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின் போன்றோர் சீர்திருத்தத்தை ஆரம்பித்தனர். இதனால் கத்தோலிக்க, புரொட்டஸ்டன்ட் இரு பெரிய கிளைகள் உருவானது. இதன் விளைவாக புரொட்டஸ்டன்ட் மிஷனரிகள் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய இடங்களில் மிகச் செயல்திறனுடன் பணிபுரிந்தனர். 18-19ஆம் நூற்றாண்டு உலக பிரசார இயக்கம். இந்த காலம் மிஷனரி யுகத்தின் பொற்காலம் எனப்படுகிறது. பிரசாரகர்கள். தமிழ்நாடு, இந்தியா முழுவதும், சீனா, கொரியா, ஆப்பிரிக்கா, ஓசேனியா இவற்றில் ஆயிரக்கணக்கில் பயணம் செய்தனர். வில்லியம் கேரி, ஆதோனிரம் ஜக்சன், ஹட்சன் டெய்லர் போன்றோர் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினர். தேவாலயங்கள், தொழில்நுட்பம், பள்ளிகள், மருத்துவம், அச்சகம் இவற்றை உலகின் பல பகுதிகளில் கொண்டு சென்றனர். 10, 20, 21ஆம் நூற்றாண்டு நவீன பரவல்.
இன்றைய உலகில் கிறிஸ்தவம் பின்வரும் வழிகளில் விரைவாக பரவுகிறது: தொலைக்காட்சி, வானொலி, இணையம், சமூக ஊடகம், கிறிஸ்தவ இசை, சமூக சேவைகள், கல்வி நிறுவனங்கள். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, கொரியா போன்ற நாடுகளில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மொத்தத்தில் கிறிஸ்தவம் பரவிய விதம் சாதாரணமான ஒன்றல்ல. அது எளிய பிரசாரகர்கள், பேரரசுகள், கலாச்சார தொடர்புகள், மொழிபெயர்ப்பாளர்கள், கல்வி அமைப்புகள், மிஷனரிகள், வரலாற்றுச் சம்பவங்கள், இவை அனைத்தும் கலந்து உருவான ஒரு பெரிய பயணம். ஒரு சிறிய யூத கிராமத்தில் தொடங்கிய செய்தி இன்று கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக மாறியுள்ளது.